ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற விசிட் பேர் டைம் அண்ட் டேட் பீக்கர். ஸோ பீக்கர்னா என்னன்னா சம்திங் டைமையும் டேட்டையும் இனிஷியலைஸ் பண்ணி நமக்கு ஷோ ஆஃப் பண்ணுறது தான் வந்து இந்த பீக்கரோட வேலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டைமும் டேட்டும் விசிபிள் பண்ணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பீக்கர் மூலியமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன இனிஷியலைஸ் பண்ண போறோம்னா இதுல வந்து மை கிளாஸ்ல மை ஸ்டேட்ல என்ன பண்ண போறோம்னா இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம போட போறோம். அது என்னன்னா டேட் டைம் செலக்டட் டேட் ஈக்குவல் டு டேட் டைம். ஸோ இது என்ன பண்ணனா நீங்க பண்ண செலக்டட் டேட் வந்து இந்த டேட்டுக்கு ஈக்குவல்ட்டா இருக்கான்னு மாதிரி செக் பண்ணும். இப்போ வந்து இது மாதிரி கொடுத்தா அட் ப்ரெசென்ட்ல நமக்கு என்ன டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து பில்டர்ல என்ன இனிஷியலைஸ் பண்ணணும், ரிட்டர்ன் சென்டர். ஸோ நம்மளுக்கு சென்டர்ல வேணும்தான் நான் ரிட்டர்ன் சென்டர் கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து சைல்டு கொடுக்குறேன். இந்த சைல்டுக்குள்ள எனக்கு இது இருக்கிற எல்லாமே ஒரு காலம் வழியா எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது என்னன்னா மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட்ல இருக்கும் ஃபார் ஸோ எல்லா ஆக்சஸும் ஹைட் வெயிட் எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ள வந்து எனக்கு சில்ட்ரன் கொடுக்குறேன். அந்த சில்ட்ரன் எனக்கு விஜிட்டா ஆக்ட் ஆகும். அதுக்குள்ள வந்து சில லிஸ்ட் எனக்கு ப்ரொவைட் பண்றேன். லிஸ்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கணும். அந்த டெக்ஸ்ட்ல சில லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இயரை ஃப்ளோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே எனக்கு இயர் தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு மந்த் இருக்கணும்னு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு டேட் இருக்கணும்னு சொல்றேன். ஸோ இந்த வழியா வந்து நீங்க பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க மாத்தி கூட போட்டுக்கலாம். டேட் எப்படி ஃபர்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் இயர் கூட போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்து ரன் பண்ணலாம். ரன் பண்ண உடனே உங்களுக்கு இது போல தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து அக்டோபர் 6. ஸோ அக்டோபர் 6/10/2023 ஃப்ளோ ஆயிருக்கு. இப்போ வந்து இது ஜஸ்ட் நவடே இப்போ இருக்கிற அட் ப்ரெசென்ட்ல இருக்கிற டேட் குறிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து செட்டிங் வேணும். எனக்கு வந்து செட் பண்ணணும், வேற டேட் கூட என்ன செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் எலிவேட் பட்டன் கொடுக்கணும். எலிவேட் பட்டன் மூலியமா நீங்க சம் பட்டனை கிரியேட் பண்ண போறீங்க. அந்த பட்டன் பேர் என்னன்னா சூஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண போறீங்க. அது ஆக்சுவலி இங்க வந்து சூஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த சூஸ் டேட்டா என்னன்னா ஆன் ப்ரெஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த ஆன் ப்ரெஸ்ல என்ன ஆக்டிவிட்டி நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபைனல் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபிக்ஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஃபிக்ஸ்டட், இது சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து இந்த டேட்டா டைம் என்ன கண்டிஷனல் இருக்குன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஷோ டேட்டா பீக்கர் மூலியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இது வந்து இனிஷியல் டேட்டானா நம்ம செலக்ட் பண்ற டேட்டாவுக்குள்ள நம்ம இங்க போட்டிருக்கோம்ல இந்த செலக்டட் டேட்டாலும் இந்த இனிஷியல் டேட்டாவை இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும், ஈக்குவல்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகணும்னா ஃபர்ஸ்ட் டேட் வந்து எனக்கு 2000ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து டேட்டுக்கு ஃபாலோ பண்ண வரைக்கும் லாஸ்ட் டேட். ஸோ நம்ம லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த லாஸ்டோட டேட்டோட டைம் வந்து எனக்கு 3000 சொல்றேன். ஸோ இது என்னதான் இனிஷியலுமே இன்டீஜர் வேல்யூ தான். இது ஃபுல்லாவே இன்டீஜர் வேல்யூ தான் மென்ஷன் பண்ணோம். நெக்ஸ்ட் இதுல என்ன பண்றோம்னா இப்போ நம்ம கண்டிஷன் கொடுக்க போறோம். இந்த கண்டிஷன் வழியா தான் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கும். இஃப் டேட் ஆர் டைம் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா, நல்லா இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து செலக்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த செலக்டட் டேட்டும் நம்ம கொடுக்குற டேட் அண்ட் டைமும் ஈக்குவல்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கறது தான். ஸோ இப்போ நீங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணீங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து ஸோ ரன் பண்ண உடனே நம்மளோட அவுட்புட் இப்படி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இண்டிகேட் பண்ணோம், இயர் பண்ணியிருக்கோம், மந்த் பண்ணியிருக்கோம், டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்க கொடுத்த சூஸ் டேட்டாவோட ஆப்ஷன்ஸ் வந்து இங்க வந்து ஃப்ளோ ஆயிருக்கு. ஸோ வென் யூ நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து ஆக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து என்னன்னா செலக்டட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துருப்பீங்க. இந்த செலக்டட் டேட்டா இருக்குல்ல, இந்த செலக்டட் டேட்டா வந்து இந்த கண்டிஷன்ல வரும். ஸோ இந்த செலக்டட் டேட்டால நீங்க என்ன கொடுத்துருக்கீங்கன்னா என்னோட டேட் டைம் வந்து 200ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டேட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அக்டோபர்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மந்த் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ 2000ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2000ல இருந்து ஆக்சுவலி வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி 2000ல இருந்து போனீங்கன்னா 3000 வரையும் இருக்கும் உங்களுக்கு. அதுதான் எண்டிங்கா இருக்கும். ஸோ 3000 வரையும் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ள நீங்க என்ன டேட் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாரி செலக்ட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க எந்த டேட் வேணா மாத்திக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு இது மாரி செலக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து ஓகே அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இது வந்து அக்டோபர் 12ன்னு சேஞ்ச் ஆயிடும். ஸோ நீங்க இயர் இப்ப சேஞ்ச் பண்றோம்னு நெனச்சுக்கிட்டீங்கன்னா, 2002ல எனக்கு 11 ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து 2022ல 11ல 10 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அவுட்புட் ஷோ ஆகும். ஸோ வந்து நம்ம ரிட்டர்ன் கூட பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான டேட்ட வந்து ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன் 2003 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். 2003 குடுத்துட்டு ஓகே பண்ணா, ஸோ இது போல 2003 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். இது போல தான் நம்ம வந்து ஒரு கேலண்டர டைம் ஃபிக்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.